தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10. இறை வார்த்தைகள் 12 மற்றும் 13. கடவுள் எமோரியரை இஸ்ரேல் கையில் ஒப்படைத்த அன்று யோசுவா ஆண்டவரிடம் பேசினார். அவர் இஸ்ரேல் கண்முன், கதிரவனே கிபெயோனில் நில், நிலாவே அயலோன் பள்ளத்தாக்கில் நில் என்றார். கதிரவன் நடுவானில் நின்றது. ஒரு நாள் முழுவதும் அது இறங்குவதற்கு விரையவும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி நல்லவரே, வல்லவரே, கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, அநாதி சிநேகத்தால் எம்மை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்கிறவரே, போகின்ற போதும் வருகின்ற போதும் பாதுகாக்கிறவரே, உம்முடைய இரக்கம் பெருசப்பா, உம்முடைய கருணை பெருசப்பா. உம்முடைய இரக்கமும் கருணையும் தான் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறதப்பா. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா, நன்றிகள் அப்பா. தகப்பனே, இன்றைய இறை வார்த்தையானது யோசுவா உம்மிடத்தில் ஜெபித்துவிட்டு தன்னுடைய பணியை செய்கின்ற போது அவர் என்ன கட்டளையிட்டாரோ அது அப்படியே நடந்ததப்பா. அதுபோல நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு பணியையும் செய்வதற்கு முன்பு உம் பாதத்தில் அமர்ந்து ஜெபித்துவிட்டு உம்மிடத்தில் ஆலோசனையை கேட்டு அதன் பிறகு நாங்கள் செய்கின்ற போது நாங்கள் செய்கின்ற பணி ஆசீர்வாதம் மிக்கதாக இருக்குமே. அதனால் எங்களுடைய உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையுமே அப்பா. ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடிய வரத்தை நீர் எமக்கு தருகிறதற்காகவும் நாங்கள் ஆசீர்வாத கனிகளை பெற்று கொள்வதற்காகவும் நீர் கிருபை புரிவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் தகப்பனே. ஆமேன்.